ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவருக்கு நாம் பயந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியங்களை, அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் விசுவாசித்து அதை கடைபிடித்து ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அப்படி நடக்கிறதா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிறதான நம்முடைய எதிரிகள் யாராக இருந்தாலும், மனுஷிய வல்லமைகளாக இருந்தாலும், பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் நம்மை ஒன்றும் செய்யாது. நம்மை ஆண்டவர் நம்மை சுற்றி வேலையெடுத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார். நமக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் நமக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் நிழலாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், நமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய எதிரிகள் ஆண்டவருக்கு எதிரிகள். ஆகவே ஆண்டவர் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களை நம் பட்சத்தில் வரும்படி செய்வார். இல்லாவிட்டால் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு போகும்படி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை மேற்கொள்ள விடமாட்டார், ஆதிக்கம் செலுத்த ஆண்டவர் விடமாட்டார். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு கூட வந்து பெரிய காட்சி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம், கர்த்தருக்கு பயந்து காணப்படுவோம், பிரார்த்தனை செய்வோம். எங்களை நன்மை செய்தான் பொருளத்தின் தந்தை ஆசிக்கப்பட்டதான் இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாகவும், நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களாகவும், நீர் கொடுத்த பாவமன்னிப்பை விசுவாசிக்கிறவர்களாகவும், உம்முடைய நித்திய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை விசுவாசித்து அதன் மேலே நம்பிக்கை வைத்து அதை நோக்கி நாங்கள் எங்களுக்கு நியமித்ததான ஓட்டத்திலே இலக்கை நோக்கி ஓடத்தக்கதாக எங்களுக்கு கிருபைவர்களுக்கு நாமத்தை மேம்படுத்துங்க. நீரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பரிகாத்து செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.